வணக்கம் வியாபார நண்பர்களே. நான் உங்கள் முகுந்தன், வியாபார வளர்ச்சி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்க போறது, வாடிக்கையாளர்கள் எவ்வளவு முக்கியம் ஒரு தொழிலின் வளர்ச்சிக்கு என்பது பற்றி. ஒரு டீ கடைக்காரர் இருந்தார். அந்த டீ கடையில பாத்தீங்கன்னா எப்போதும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எதனால இவ்வளவு கூட்டம் எப்போதும் இருக்கு? வாடிக்கையாளர்கள் அப்படி என்ன திருப்தியா இருக்காங்க அங்க அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த டீ கடை தொழில் முனைவர் தன்னுடைய டீ கடைக்கு வரும் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் சிறப்பாக புரிந்து வைத்திருந்தார். வரும்பொழுதே, வாங்க தாமஸ் அண்ணாச்சி, என்ன உங்களுக்கு இஞ்சி டீ தானே அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி, வாங்க கண்ணன் சார், உங்களுக்கு என்ன லெமன் டீயா அப்படின்னு. ஸோ இது போல வருகின்ற ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அவர்களின் தேவை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய சேவையை கொடுப்பது. அதனால் அந்த டீ கடையில் எப்பொழுதும் கூட்டம் வரும். இது கேட்க ஏதோ சாதாரண விஷயம் போல் இருக்கும். சிறு கடைகளில் இது இயல்பான ஒன்றுதானே என்று யோசிக்க தோன்றும். ஆனால் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வாடிக்கையாளர்களை புரிந்து கொள்வது என்ற ஒரு அடிப்படை விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்று யோசிக்க வேண்டும். ஒரு சிறு டீ கடையிலோ அல்லது சிறு மளிகை கடையிலோ இது போன்று வாடிக்கையாளர்களை பர்சனலாக தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சேவை செய்வது இயல்பான ஒன்று, எளிதான ஒன்று என்று நினைக்கலாம். ஒரு கார்ப்பரேட்டிலோ ஒரு பெரிய நிறுவனங்களிலோ வாடிக்கையாளர்களை இப்படி தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன தேவை என்று விசாரிக்கும் அந்த டீ கடை முதலாளியை போல் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நிறுவனத்தின் சேவை என்பது அவர்களை வாடிக்கையாளர்களின் தேவையை பொறுத்து அமைய வேண்டும். உங்களின் வாடிக்கையாளர்கள் உங்களிடம் எதை தொடர்ந்து பெறுகிறார்கள், எந்த சேவையில் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள், எந்த பொருளில் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள், அந்த பொருளில் அவர்கள் மேற்கொண்டு என்ன எதிர்பார்க்கிறார்கள் போன்ற விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களிடம் இருக்கும் டேட்டாக்களை கொண்டோ அல்லது வாடிக்கையாளர்களின் விசாரிப்பதை கொண்டோ அறிய முடியும். அதன் மூலமே உங்களால் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவையை அளிக்க முடியும். வாடிக்கையாளர்களிடம் ஒரு பர்சனல் டச் இருந்தால் மட்டுமே ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி என்பது சாத்தியமாகும். இதுதான் இந்த டீ கடைக்காரர் கதையில் முக்கியமான அம்சம். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி, உங்கள் வாடிக்கையாளர்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் வாடிக்கையாளர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம் என்றால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் குறைகள் பெறுவீர்கள். இல்லை என்றால், உங்கள் பதில் இல்லை என்றால், இன்று முதல் உங்கள் வாடிக்கையாளர்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வியாபாரத்தில் மிகச்சிறந்த வெற்றியை அடைவீர்கள். வாடிக்கையாளர்களை அறிவோம், வியாபாரத்தை வெல்வோம். நன்றி. நான் உங்கள் முகுந்தன், வியாபார வளர்ச்சி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர்.